ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். என்னோட பேரு வினிதா. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா நான் சின்ன வயசா இருக்கப்பயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அம்மா எனக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே செஞ்சு நல்லாவே படிக்க வச்சாங்க. நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு எனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அதனால எனக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆனப்பயே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சாங்க. தன்னோட பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தனால அது தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு வயசு 22. ஒரு நாள் என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை தன்னால் செஞ்சு வைக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் என்னோட அம்மா மனசுக்குள்ளே இருந்துச்சு. அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டு போனதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டாங்க. நானும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அப்பா இறந்ததுக்கப்புறமா அம்மா என்னை வளர்க்குறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எங்களோட கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் போனதே இல்லை. கல்யாணம் நடக்கிற நாளுமே வந்துச்சு. நானும் என்கிட்ட இருந்த யூஸ் பண்ணாத ஒரு புது ட்ரெஸ்ஸை அந்த கல்யாணத்துக்கு உடுத்திக்கிட்டு அம்மா கூட கிளம்பி போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுமே அந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்த எல்லாருமே, உன்னோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீயும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. இதை கேட்டு என்னோட மனசில் சந்தோஷமாக இருந்துச்சு. கல்யாண வீட்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நின்று பேசிகிட்டு இருந்தப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு நபர் என் பக்கத்தில் வந்து என்னோட பேர் நிவின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லியும் சொன்னாங்க. யாருன்னே தெரியலையே, நம்ம பக்கத்தில் வந்திருந்து நம்மளை புகழ்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாகவும் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அம்மாவோட ஃப்ரெண்டும் அந்த பையன் நிவீனும் அவங்களோட அம்மா 3 பேரும் என்னை பெண் கேட்டு என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாத்தையுமே அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இவங்க என்னோட ரிலேட்டிவ் தான். அவங்களுக்கு உன்னோட பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நிவின்க்கு தாராளமாக உன்னோட பொண்ணை நீ கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். நிவினை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவனை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லை. ரொம்ப நல்ல பையன். இந்த பையனை உன்னோட பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சா உன்னோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. அம்மாவுக்கும் இந்த சம்மந்தம் நமக்கு சரிதான்னு சொல்லிப்பட்டுச்சு. ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அம்மாவும் என்னை பார்க்குறாங்க. நானும் சரின்னு சொல்லி சம்மதம் சொன்னேன். அடுத்த 1 மாதத்துலேயே எங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்லேயும் வரதட்சணை பற்றி எதுவுமே பெருசாக கேட்கல. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. என்னோட அம்மாவுக்கும் இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு சுமையுமே ஏற்படல. இதனால எனக்கும் மாப்பிள்ளை வீட்டு மேலே கொஞ்சம் மரியாதை அதிகமாக தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் மாமியார், என்னோட கணவர், அது மட்டும் இல்லாமல் கணவரோட தம்பி மட்டும்தான் இருக்காங்க. என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க. என் மேலே ரொம்பவே பாசத்தோடு நடந்துக்கிட்டாங்க. அதுலேயும் என்னோட மாமியார் என்னை அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட மாமியார் எந்த ஒரு விஷயத்துலையும் என்னை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. அதே மாதிரி நான் உன்னை மகளாக தான் பார்க்குறேன், நீ எப்படி விருப்பப்படுறியோ அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கலான்னு சொல்லி நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோட கணவர் நான் நினச்சதை விட என் மேலே உயிராகவே இருந்தார். என்னை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு. என்னோட கணவரோட தம்பியும் என் மேலே மரியாதையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டாரு. என்னோட கணவர் நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்து அம்மா வீட்டில் கொண்டு விட்டுருவார். கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நான் என் அம்மா வீட்டில் தங்குனதே இல்லை. காரணம் கேட்டால், உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு தான் என்னோட கணவர் சொல்லுவார். எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னு சொல்லி எங்களுக்கே தெரியலை. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களோட சந்தோஷத்துக்கு சாட்சியாக இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே என்னோட அம்மாவாகட்டும் என்னோட கணவர் வீட்டில் இருக்கவங்களாகட்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் டெய்லியுமே நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் 3 மாசமா இருக்கேன். ஒரு அம்மாவோட பக்கத்து வீட்டில் இருக்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவர் பேசுகிறப்ப உன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே காய்ச்சலாக இருக்குது, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க ரொம்பவே சிரமப்படுறாங்க, மகளுக்கு இந்த விஷயத்த சொல்லி வர சொல்லுன்னு சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நீயாவது வந்து பாருமான்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே பதட்டமாயிருச்சு. உடனே என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அவரும் என்னை அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அம்மாவும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா, நான் மட்டும் உன்னோட இருந்து உன்னை பார்த்துக்கிறேன், அவர் வேணும்னா வீட்டுக்கு போகட்டும்னு சொல்லி என்னோட கணவரை அனுப்பி வச்சேன். அவரும் போகிறதுக்கு மனசே இல்லாமல் சரின்னு சொல்லி கிளம்பி போனார். ஆனால் அப்போ எனக்கு தெரியல, அந்த நைட்டு தான் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லி என்னோட கணவரை அனுப்பிட்டு நானும் என்னோட அம்மாவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து மருந்தும் கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு அவங்களோட பக்கத்துலேயே படுத்துக்கிட்டேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். என்னோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த டைமில் யார்ப்பா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப தான் என்னோட கணவரோட தம்பியோட நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதே அவர் அழுதுகிட்டே, அண்ணி, அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதுமே என்னோட தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நானும் அழுதுகிட்டு, கோமா விளையாடுதீங்க அப்படின்னு சொல்லி கத்துனேன். அவரோ, இல்லை அண்ணி, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. நானும் கடவுளை வேண்டிக்கிட்டே, இது உண்மையாக இருக்கக்கூடாது, என்னோட கணவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டே என்னோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தேன். நான் அவசர அவசரமாக போகிறத பார்த்து என்னோட அம்மாவும் என் பின்னாடியே கிளம்பி வந்தாங்க. என்னோட கணவர் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப தான் எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஒரு நிமிஷம் என்னோட இதயமே நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. நானும் அழுதுகிட்டே உள்ளே போய் பார்க்குறப்ப தான் என்னோட கணவர் தூங்குற மாதிரி படுக்க வச்சுருந்தாங்க. எல்லாரும் அவரை சுற்றி நின்று அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னோட ஆசை கணவர் இப்படி படுத்திருக்காரே அப்படின்னு சொல்லி அவரோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுதேன். எவ்வளோ நேரம் அழுதேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. அப்படியே மயக்கமாகிட்டேன். கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ என்னோட கணவரோட காரியம் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு. மாமியார்கிட்ட கேட்டப்போ, நீ 3 நாளாக மயக்கத்தில் இருந்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 வாரமாக சாப்பிடாம அப்படியே அவர் இருந்த அதே ரூமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட நிலைமையை தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. கடவுள் மேலே எனக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. என்னோட கணவரோட உயிரை மட்டும் இல்லாமல் என்னோட வயிற்றுல இருந்த 3 மாத சிசுவையும் கடவுள் எடுத்துக்கிட்டாரு. நான் இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு 1 மாதத்துக்கு மேலாச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட கணவருக்கு அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு, எதனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த என்னோட மாமியார்கிட்ட கேட்டேன். அவங்களும் அன்னைக்கு நைட்டு நிவினோட ரூம்ல இருந்து சத்தம் வந்ததை கேட்டு சுரேஷும் அங்கே போய் பார்த்தப்பதான் நிவின் நெஞ்சில் கை வச்சபடியே அப்படியே கீழே விழுந்துட்டான். என்னை அம்மா அம்மான்னு சுரேஷ் கூப்பிட்டதை கேட்டு நானும் போய் பார்த்துட்டு அவசர அவசரமாக 2 பேரும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு வர்ற வழியிலேயே இறந்துட்டதா சொன்னாங்க. அவரோட இறப்புலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனாலும் என்னால் முழுமையாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. எங்கே பார்த்தாலுமே அவரோட நினைவாக தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பொறுத்துக்கவே முடியாமல் என்னோட மாமியார்கிட்ட, நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க, நீ போகக்கூடாது, நிவினோட நினைவாக இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் போயிட்டா நாங்கள் அனாதையாயிருவோம், தயவு செஞ்சு நீ எங்களோடையே இருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு. என்னோட மாமியாரும் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. என்னோட வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கணவர் இறந்து 1 வருஷம் ஆகுது. நான் அம்மா வீட்டிலேயே தான் இருக்கேன். இந்த 1 வருஷத்தில் மாமியாரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் என்னோட மாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என்னோட அம்மாவுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு பேசிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்க. மாமியார் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே என்னோட அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க.
உன்னோட கணவரோட தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி உன்னோட மாமியார் ஆசைப்படுறாங்க. எனக்கும் அது சரியாக தான் படுது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது கேட்டதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியும் கோவமுமா இருந்துச்சு. உனக்கு என்ன பைத்தியமாமா? புத்தி எதுவும் பேதலிச்சிருச்சா? நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வாலா வெட்டியாக திரும்பி வந்திருக்கேன். அதே வீட்டுக்கு திரும்பவும் என்னை மணமகளாக போக சொல்கிறியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அம்மா கிட்ட கத்த ஆரம்பித்தேன். என்னோட கோவத்தை பார்த்த அம்மா அமைதியாகிட்டாங்க. ஆனாலுமே அவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. மாமியாரும் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க என்னோட மகனோட விதி முடிஞ்சிருச்சு, ஆனால் இனிமே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ வேறொரு வீட்டுக்கு போனாலும் எப்படி இருப்பியோ எனக்கு தெரியாது. நீ என்னோட பொண்ணு மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து இருக்கணும். நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. என்னோட அம்மாவும் நான் உயிரோடு இருக்கப்பயே நீ சந்தோஷமாக வாழ்கிறத நான் திரும்பவும் பார்க்க ஆசைப்படுறேன். ஒருவேளை எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நீ அனாதையாக நிற்கக்கூடாது. அதனால நீ இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட கணவரோட தம்பிக்கிட்ட நான் பேசுகிறப்ப அவரும், அண்ணி உங்கள் மேலே எனக்கு மரியாதை அதிகமாகவே இருக்குது. அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசைக்கு நான் தடங்களாக இருக்க விரும்பலை. ஆனால் இதில் உங்களோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் நானும் யோசிச்சு சரின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நான் சரின்னு சொல்லி ஒரு வாரத்திலேயே ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே வீட்டுக்கு நான் திரும்பவும் மருமகளாக போனேன். முன்னாடி நிவின் என்னோட கணவராக இருந்தார். இப்போ அவரோட தம்பி சுரேஷ். இந்த கல்யாணம் சுரேஷோட முழு சம்மதத்தோடு நடந்துச்சா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. நானும் என்னோட மாமியாரோட வற்புறுத்தலால் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சேன். முதலிரவு அறையில் நான் காத்துக்கிட்டு இருந்தப்போ தான் என்னோட பக்கத்தில் சுரேஷ் வந்து உட்கார்ந்தாரு. அவர்கிட்ட, உங்களோட அண்ணனோட நினைவு என்னை விட்டு இன்னுமுமே முழுசாக போகலை. எல்லாருமே வற்புறுத்தினதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இது எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சுரேஷ் அதுக்கப்புறமா என்னோட கையை பிடிச்சாரு. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சம்மதம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னோட கையை விட்டுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே அப்புறமா பார்த்துக்கலாம், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துக்கு தூங்க போயிட்டாரு. காலையில் என்னோட மாமியார் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. என்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. நான் அமைதியாக இருந்தேன். என்னோட மாமியார் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மாமியாரும் முன்னைய விட இப்போ என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. முன்னாடி நான் நிவினோட மனைவியாக இந்த வீட்டில் இருந்தப்போ சுரேஷ் என்கிட்ட சகஜமாக பேசுவார். அன்னன்னைக்கு அவரோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவார். ஆனால் இப்போது அது தலைகீழாக மாறிடுச்சு. என்கிட்ட அவர் அதிகமாக பேசுகிறதே இல்லை. ஏதாவது வேலை சொல்லணும்னா மட்டும்தான் என்கிட்ட பேசுவார். எங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் இடைவெளி அதிகமாகிட்டே போச்சு. இப்பெல்லாம் என்கிட்ட பேசுகிறதையே அவர் நிறுத்திட்டாரு. நானும் இதை பற்றி மாமியார்கிட்ட சொன்னேன். மாமியாரும் அவனுக்கு இதில் விருப்பம் இல்லை தான், நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் செஞ்சுக்க வச்சேன். காலம் போக போக அது மாறிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாமியார் ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு அவங்களோட ரூமுக்கு போனப்போ என்கிட்ட பாலை கொடுத்து, இதை சுரேஷ்க்கு குடிக்க கொடு, எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. நானும் மாமியார் சொன்னது போலவே அவர்கிட்ட கொடுக்க அவர் பால் வாங்கி கீழே ஊற்றிட்டாரு. இதை பற்றி மாமியார்கிட்ட சொன்னப்போ அவரும் விடாமல் டெய்லியும் பால் கொடுத்து என்னை அனுப்பி வச்சாங்க. சுரேஷ் பாலை குடிக்காம டெய்லியும் கீழே ஊற்றிக்கிட்டே இருந்தார். மாமியார் ஒரு நாள் சுரேஷ்கிட்ட, ஏன் நீ பாலை குடிக்காம கீழே ஊற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணா கனவுல வந்து நீ பாலை குடிக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இதுக்கப்புறமா சுரேஷோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்பவே மாற ஆரம்பிச்சிச்சு. நைட்டில் தூங்காமல்